அக்கா, எப்பவுமே தீபாவளிக்கு விதவிதமா நிறைய பலகாரம் செய்வ. ஆனா இன்னைக்கு ரொம்ப கம்மியா பண்ணிருக்கியே, என்னக்கா ஆச்சு? மனசுல ஒரே குழப்பமா இருக்குடா. பலகாரம் சுட மனசே இல்ல, அதான் கொஞ்சத்தோட நிறுத்திட்டேன். பூ போட்டு பார்த்துதான் அம்மா சம்மதிச்சிட்டாங்கல்ல. அப்பாதான் மாமாவை தலை தீபாவளிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்கல்ல. அப்புறம் என்னக்கா குழப்பம் உனக்கு? அப்பா ஒன்னும் சந்தோஷமா மாமாவை தலை தீபாவளிக்கு கூப்பிட போலடா. மனசுல கோவத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு தான் மாமாவை கூப்பிட போயிருக்காரு. மனசுல கோவத்தை வச்சுக்கிட்டு மாமா கிட்ட அப்பா மரியாதை குறைவா நடந்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் மாமா எப்படி வீட்டுக்கு வருவாரு? அப்படிலாம் இன்னும் நடக்காதுக்கா. ஏன்னா அப்பா அம்மா மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரோ அதே அளவு மரியாதையே மாமா மேலேயும் வச்சிருக்காருக்கா. அதனால நாளைக்கு கண்டிப்பா மாமா வீட்டுக்கு வருவாருக்கா. நீ வந்து இன்னும் நிறைய பலகாரம் பண்ணு. முதல்ல அப்பா வரட்டும், அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அப்புறம் பலகாரம் இன்னும் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம். அப்பா, என்ன பாக்குறீங்க? மனசுல கோபத்தை வச்சுக்கிட்டு நான் பெரிய தம்பி கிட்ட ஏதாவது மரியாதை குறைச்சலா நடந்துக்கிட்டு அவரை வீட்டுக்கு வராம பண்ணிடுவேன்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. இனிமே உன் பேச்ச கூட நான் நம்ப மாட்டேன்டா. மத்தவங்க வேணும்னா முறை தவறி நடந்திருக்கலாம். அந்த கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு நான் முறை தவறி நடந்துக்க மாட்டேன். முறையா கூப்பிட்டேன், அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு. போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அக்கா சீக்கிரம் வாக்கா, மாமாக்கு பிடிச்ச பலகாரம் போய் செய்யலாம். வாக்கா. என்னென்ன பலகாரம் பண்றீங்க? முறுக்கு ரவா லட்டுலாம் பண்ணிட்டு இருக்கோம்பா. பெரிய தம்பிக்கு அம்மா மாதிரியே அதிரசம்லாம் ரொம்ப பிடிக்கும், மறக்காம அதை பண்ணுங்க. அப்புறம் சீடை விரும்பி சாப்பிடுவாரு, அதையும் மறக்காம பண்ணுங்க. குழிப்பணியாரமும் ரொம்ப பிடிக்கும், அதையும் பண்ணிடுங்க. பாத்தியாக்கா அப்பாவை? அப்பா மாமாக்கு பிடிச்ச ஐட்டமா பார்த்து பார்த்து ரெடி பண்ண சொல்றாரு. ஆமாண்ட கணேசா, மாமாவுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு என்னை விட அப்பா தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. மித்ரா ஆண்டி பாத்து பத்திரம். அக்கா என்னக்கா நீங்க மித்ராவை போய் பார்த்து பத்திரம்னு
அவ இந்த சின்ன பட்டாசு என்ன அணுகுண்டே வெடிப்பா. யார் அவ? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு மூத்த மருமகளாச்சே. அருண் மா ஆதி எங்க? ப்ரோ முக்கியமான விஐபிக்குலாம் தீபாவளி விஷயம் சொல்லிட்டு இருக்காருமா. நான் தான் எல்லாருக்கும் கால் பண்ணி விஷ் பண்ண சொன்னேன். ஓ அப்படியா? இரு வர. ஐஷோ வா நம்ம போய் புஷ்பான வைக்கலாம். ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் வர மாட்டேன். நீ ஐசே அதான் நான் கூட இருக்கறேன்னு சொன்னல. வா வா ஐசே, இதெல்லாம் ஜூஜிபி மேட்ரு. உட்கார். அருண் பாத்து. சரிம்மா. அவங்க என்ன சின்ன குழந்தைங்களா? ஐஸ்வர்யா பயப்படாம பத்த வை. ஓகே அங்கிள். ஆண்டி நீங்களும் அங்கிளும் பட்டாசு கொளுத்துங்க. ஆமாக்கா, நீங்களும் மாமாவும் போய் பட்டாசு வெடிங்க போங்க. ஆமாமா, நீங்களும் அப்பாவும் இப்ப பட்டாசு வெடிக்கணும். மா பா போங்க. ஐயோ நான் இல்ல, நான் இல்ல. ஆமா, உமா எங்க காணோம்? தெரியலையா ஆண்டி? இந்த தின்னி முட்டை எங்க போய் உட்கார்ந்திருக்கான்னு தெரியல. சரி நீ பட்டாசு வெடிச்சிட்டு, நான் போய் அவ எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. ஐசு பாத்து பிடி. ரொம்ப ஜாலியா இருக்குல்ல ஐஸ்வர்யா? பாத்துட்டு வரேன். போயிட்டு வாங்க. எப்படி பயம் போயிடுச்சா? இந்த தின்னி முட்டை எங்க ஆளே காணாம போய் தொலைஞ்சா? இன்னும் தூங்கிட்டே இருக்காளோ? தீபாவளி அதுவுமா கூட சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆக மாட்டாளே. எங்கதான் போய் தொலைஞ்சா? குரல் கேக்குது, ஆளை காணோம். எங்க இருக்கா? அப்படியெல்லாம் ஒளிஞ்சுக்கிற உருவம் இல்லையே அது. எங்க பாக்குறீங்க? இங்க பாருங்க, கிச்சன்ல. ஸ்வீட் பலகாரம் ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். இவள ஏண்டி எருமை நல்ல பேய் மாதிரி தலைய விரிச்சு போட்டுட்டு குளிக்காம கொள்ளாம இப்படி ஸ்வீட்டை வச்சு தின்னுட்டு இருக்கியே. இன்னைக்கு தீபாவளி, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? கிச்சனுக்கு வந்தாத்தா, பாட்டில பார்த்தேன், பாட்டில் இல்ல. ஸ்வீட் பலகாரம் வாசனை மூக்கு தொலைச்சுதா, அதான் ஸ்வீட் டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கும். ஏண்டி அங்க ஊரே தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கு, நீ பல்லு கூட விளக்காம பலகாரத்தை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா? உன்ன எவ்வளவு அடிக்கிறது, எவ்வளவு அடிக்கிறது? வாய மூடு உமா. உன் மேல நான் கொலை வெறியில இருக்கியா, கொன்னே போட்டுருவேன். போ, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்ல புடவை எடுத்துக்கட்டு போ. ஏய் எருமை, இதையே நீ தூக்கிட்டு போற? வச்சுட்டு போடி. ஏய் ஐயோ ஆண்டவா, இவளெல்லாம் வச்சுக்கிட்டு தீபாவளி அதுவுமா கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறா. இவள தலை எழுத்து, என் அண்ணனுக்கு இப்படி ஒரு பொண்ணு. சுந்தரனே, என்னண்ணே இருக்கிறதுலயே நல்ல பெரிய சைஸ் தலவாழை இலையா பார்த்து புடிச்சிட்டு வந்திருக்கீங்க? தீபாவளி விசேஷம் இல்லையா, அதுதான் பெரிய இலையா பார்த்து வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன விசேஷம்? தலவாழை விருந்தா? ஆமா பட்டம்மா. தலை தீபாவளிக்கு மாப்பிளைக்கு தலவாழை இலை போட்டுதான் விருந்து வைக்கணும். என்ன பட்டம்மா சொல்ற? மாப்பிள்ளை விருந்தா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தீபாவளி அன்னைக்கு சாமிக்கு படையல் போடணும் இல்ல, அதுக்காகத்தான் தலவாழை இலை. சமாளிக்காதீங்க சுந்தரனே, எல்லாம் எனக்கு தெரியும்.
பெரிய தம்பிக்கு உங்க வீட்ல இன்னைக்கு தலை தீபாவளி. மாப்பிளைக்கு விருந்து கொடுக்கதான் தலைவாழை இலைன்னு எனக்கு தெரியும். பட்டம்மா கொஞ்சம் மெதுவா பேசு. யாருக்கு அதுலயாவது விழுந்துட போகுது. நானே பயந்து பயந்து தான் ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அக்கா என்னடா? சீக்கிரம் வந்து பாருக்கா. இரு வரேன். அக்கா வாக்கா. என்னடா? ஏன்டா இப்படி அவசரப்படுற? என்னாச்சு? அங்க பாருக்கா. மாமாக்காக தான் அப்பா தலைவாழெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமாண்டா கணேசா, அப்படிதான் நினைக்கிறேன். பரவாயில்ல சுந்தரண்ணே. பார்வதி பெரிய தம்பி விஷயத்துல உங்க மனசுல கோவமும் வருத்தமும் வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு மாப்பிளைக்கு தலை தீபாவளி விருந்துக்கு தடபுடலா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. எனக்கு சந்தோஷமே இல்ல பட்டம்மா. அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கமே. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு பட்டம்மா. நல்ல நாள் அதுமா, எதுக்குன்னே இப்படி வேதனைப்படுறீங்க? உங்க நல்ல மனசுக்கும் பார்வதியோட நல்ல குணத்துக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கும்ண்ணே. மாப்பிள்ள கூட தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்கண்ணே. அப்பா இவ்வளவு சீக்கிரமா மனசு மாறுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. மாமாக்கு விருந்து வைக்கிறதுல அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? அப்பா ஒண்ணு முழுசா மாறல கணேசா. அவர் மனசுல இன்னமும் கோவம் இருக்கு. அம்மா செம்பருத்தி பூ எடுத்ததுனாலையும் ஐயா அப்பா கிட்ட சொன்னதுனாலையும் தான் கடமைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க அண்ணே, நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க. நான் வரேன். சரி. அப்பா வராரு, வா போலாம். கணேசா அக்கா அப்பா மாமாவுக்காக வாங்கிட்டு வந்த வேட்டி சட்டை எடுத்துட்டு வா. அம்மா கிட்ட வச்சு சாமி கும்பிடணும். சரிக்கா. அக்கா இந்தா. அக்கா என்னோட தீபாவளி ட்ரெஸ் எப்படிக்கா இருக்கு? சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்க்கா. டேய் அப்பா இந்தா, இதையும் வேட்டி சட்டையோட வைக்க சொல்லு. என்னப்பா இது? மாமாக்கு மோந்திரமா? கல்யாணம் முறையா நடக்கலைங்கிறதுக்காக நான் செய்முறையில குறை வச்சிடக்கூடாது. செய்ய வேண்டியதை முறையா செஞ்சிடுறேன். அக்கா இந்தாக்கா. கையில பட்டாசோட கிளம்பிட்டியா? காவிய தீபாவளி ஸ்வீட் கொடுத்து பட்டாசு கொடுத்து தீபாவளி கொண்டாட தானே போற? போ கண்ணா போ. அங்க போய் நல்ல சந்தோஷமா உட்காந்து ஸ்வீட் பாக்ஸ திறங்க. பாம் வெடிச்சு மொத்த பேரு சாக போறீங்க. இந்த வருஷம் வரைக்கும் நரகாசுரம் சத்தத்தை தான் தீபாவளியா கொண்டாடிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் அப்படி இல்ல, நீங்க 2 பேரும் சாகிறத தான் தீபாவளியா கொண்டாடுவேன். ஐயோ ஜாலி ஜாலி ஜாலி. சீக்கிரமா போ. அக்கா என்னக்கா மாமா இன்னும் காணோம்? வீட்ல பூஜை முடிச்சிட்டு தானே வர முடியும். வந்துருவாருலக்கா? அப்பா கிட்ட வரேன்னு சொல்லிருக்காருல, கண்டிப்பா வந்துருவாரு. மாமாக்காக அப்பா எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்யறாரு. ஆனா முகத்தை மட்டும் உம்முன்னு வச்சிட்டு இருக்காருக்கா. என்ன இருந்தாலும் அப்பா மனசுல கோவம் இருக்குதானடா செய்யும். எல்லாம் போக போக சரியாயிடும். அக்கா மாமா வந்துட்டாருக்கா. மாமா வாங்க மாமா. வாங்க மாமா. என்ன புது ட்ரெஸ்ஸா? ஆமா மாமா. நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. வாங்க உள்ள வாங்க. வாங்கடா, நான் கிளம்புறேன். என்னங்க ஆச்சு? என்னை தேடி வந்து வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ 3வது மனுஷன் மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வாங்க மாப்பிள்ளன்னு வாய் நேரே கூப்பிட்டா தானே நான் மனசு நிறைஞ்சு உள்ள வர முடியும். அவர் என்ன இல்ல, என் மாமனாரை வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட சொல்லு, அப்பதான் வருவேன்.
வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்கப்பா. டே கணேஷா, இப்போ நான் இருக்கவா கிளம்புவா? டக்குன்னு கேட்டு சொல்லு. வாங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. இந்தாடா ஃபர்ஸ்ட் 2 பேக் வந்து இந்த பட்டாசு. பார்வதி, இதில் ஒன்று புடவை இருக்கு. மாமா, உங்களுக்கு வேட்டி சட்டை தீபாவளிக்கு என்னோட பரிசு. தீபாவளிக்கு நாங்க தான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். நீங்க எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? என் மாமனார் தான் மாப்பிள்ளைக்கு செய்யணுமா? மாப்பிள்ளை மாமனாருக்கு செய்யக்கூடாதா? மாமாக்கு நான் தான் எண்ணெய் தேய்ச்சி விடுவேன். என்னது? டேய், நான் ஏற்கனவே எண்ணெய் தைச்சு குளிச்சுட்டேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வைப்போம், பட்டாசு வெடிக்கலாம். நீங்க என்ன தேய்ச்சி குளிக்க வேண்டாம் மாமா. உங்களுக்காக வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம். சாமி கும்பிட்டு அதை கட்டிட்டு வாங்க, அப்புறமா பட்டாசு வெடிக்கலாம். வா. வா. 2 பேரும் நல்லா இருக்கணும். நீங்க போய் வேட்டி சட்டை மாத்திட்டு வாங்க. சரி, நீங்களும் இந்த ட்ரெஸ் மாத்திக்கோங்க. கேட்கலையே, எப்ப வெடிக்கும்? ஆண்டி, இங்க வந்து தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட என்ன மித்ரா, நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? நந்தினி கொடுத்தமிச்சாலே ஸ்வீட் பாம், அது அந்த சமையல் கரெக்ட் தானே இருக்கு. அவ இந்நேரத்துக்கு புது புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ஸ்வீட்டடு தீபாவளிய கொண்டாடுன்னு பாக்ஸ ஓபன் பண்ணுவா. அப்போ அந்த பாம் வெடிச்சு அவ கறிக்கட்டியா ஆவா. அதை என் கண்ணால பார்த்து காதால கேட்டு ரசிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் பட்டாசு வெடிச்சு தீபாவளியை செலிப்ரேட் பண்றாங்க. நாம பார்வதியை வெடிச்சு தீபாவளியை கொண்டாட போறோம். கரெக்டா சொன்ன. இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்னன்னைக்கு நீடிச்சு நிக்கணும் கடவுளே.